அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் அந்த தெய்வீகத்தின் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த சூட்சமமான வார்த்தையை கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எப்பயாவது இக்கட்டான நிலை வரும்போது இதை நீங்க பயன்படுத்துங்க. உடனடியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இதை குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கலாம், உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போல உங்களுடைய நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு யாருமே கிடையாது, நாங்க ரொம்ப தனியாக இருக்கோம்னு சொல்றீங்க. உதவிகள் செய்வதற்கு யாருமே இல்லாத நிலையில் கூட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க பயன்படுத்தினால் அந்த தெய்வீகத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்த போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல இதை இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும், இந்த நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான மோசமான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, உடனடியாக அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற பட்சத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு பயமும் சந்தேகமும் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இந்த வார்த்தையை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். உங்களுடைய அந்த இக்கட்டான நிலையிலிருந்து நீங்க வெளியே வரும் வரை இந்த வார்த்தையை தினமும் 10 நிமிஷத்திற்கு நீங்க சொல்லுங்க. அதே போல கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, சற்று ஏறக்குறைய இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இதை ரகசியம்னு கூட நம்ம சொல்லலாம். தைரியமான மனதுடன் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உங்களை காப்பாற்றும் அப்படின்ற முழு நம்பிக்கையுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லணும். அதுதாங்க முக்கியமான விஷயம். சரி, இந்த வார்த்தையை நம்ம சொல்லி பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு சந்தேகத்துடன் அரைகுறை மனதுடன் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாதுங்க. இந்த வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற அந்த உறுதியான மனநிலையோட அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். அது மிக மிக முக்கியம். சரிங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் வார்த்தை கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லாவிதமான
விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை தெய்வீக உதவியை நமக்கு தரக்கூடியது. தேவோ மனுஷ ரூபேன்யான்னு வேதம் சொல்லுது. ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒரு ரூபத்துல நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், நீங்க டிராவல் பண்ணும் போதுன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கூட இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. சும்மா விளையாட்டா இந்த வார்த்தையை சொல்லி பார்க்கலாம். ஏதாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே இக்கட்டான நிலையிலிருந்து இந்த வார்த்தையை நாம் சொல்லும் போது மட்டும்தாங்க அதற்கான பலன் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதோ ஒரு டெஸ்டிங்காக விளையாட்டா சொல்லி பார்த்தாலாம் இந்த மெத்தடுக்கு பலன் கிடைக்காதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். ஏன்னா இது ஒரு டெம்பரவரியான மெத்தட், எப்பவுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த சூட்சமமான வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் லைட் பிரிங் சப்போர்ட் கைடன்ஸ் somehow now. Divine light bring support guidance somehow now. Divine light bring support guidance somehow now. Divine light bring support guidance somehow now. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான வார்த்தைகள். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையாக இருந்தாலும் சரி, வெளியே வர முடியாத பிரச்சனையாக நீங்க நினைத்தாலும் சரி, அந்த நேரத்துல முழு நம்பிக்கையுடன், கவனம் சிதறாமல், ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிங்க. நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த தெய்வீகமான வார்த்தைகளை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. தோராயமாக ஒரு 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. சோ கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டால் இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.